channel. Today we can go to see fourth lesson, security management topic. Okay, in operating system. The major challenge in computer and software industry is to protect the user data from hackers. நமக்கு எதுக்காக செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசரோட டேட்டாஸை வந்து அதுக்கு சில செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 3 levels ஆஃப் செக்யூரிட்டி வந்து யூசர் எண்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. வாட் ஆர் ஆல் த லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைல் ஆக்சஸ் லெவல், செகண்ட் ஒன் சிஸ்டம் லெவல், தேர்ட் ஒன் நெட்வொர்க் லெவல். First one, in order to access the file created by other people, you should have the access permission. நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றீங்க, வேற ஒருத்தங்கனால கிரியேட் பண்ண ஃபைலை நம்ம ஓபன் பண்ணணும், இல்ல அதுல இருக்கிற கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னம்னா அதுக்கு ஆக்சஸ் பர்மிஷன் தேவை. அந்த ஆக்சஸ் பர்மிஷனை கொடுக்கறதும் நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஸோ பர்மிஷன் கேன் எய்தர் பி கிராண்டட் பை த கிரியேட்டர் ஆஃப் த ஃபைல் அண்ட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அந்த ஆக்சஸ் பர்மிஷன் ப்ரொவைட் பண்றது யாருக்கு பர்மிஷன் ப்ரொவைட் பண்ணுது யாருனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஃபைல் கிரியேட் பண்ணவரு நமக்கு ஆக்சஸ் பர்மிஷன் வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட் ஆஃப் தி சிஸ்டம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பர்மிஷன் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டி இஸ் ஆஃபர்ட் பை த பாஸ்வேர்ட் இன் த மல்டி யூசர் என்விரான்மெண்ட். சிஸ்டம்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நமக்கு செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒவ்வொரு லாகின் வர்றப்ப இப்போ அட்மின் லாகின் பண்றப்போ ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும், கெஸ்ட் லாகின் பண்றப்போ ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ இப்போ சிஸ்டம் லெவல் செக்யூரிட்டியில பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி மல்டி யூசர் என்விரான்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுது. ஸோ போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆஃபர் த பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி. நமக்கு வந்து இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் இல்ல விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலும் செக்யூரிட்டிக்காக ப்ரொவைட் பண்ற இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி தான் கொடுக்குது. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் நம்ம அந்த ஃபைலை வந்து பார்க்க முடியும், இல்ல அந்த ஒரு இதுக்கே நம்ம போக முடியும், ஃப்ரண்ட் ஸ்கிரீனுக்கே போக முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி கொண்டான அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது. நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அன் indefinable one. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ்குள்ள நமக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறது நெட்வொர்க் செக்யூரிட்டி. அந்த டேட்டாஸ் வந்து ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு பாஸ் பண்ணுறப்போ அது டெஸ்டினேஷன் கரெக்ட் சிஸ்டம் தானா, இல்லை நம்மளோட இன்ஃபர்மேஷனை இடையில யாரும் பார்க்காம இருக்கிறதுக்கு சம் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கு ப்ரொவைட் பண்றது நம்மளோட OS. ஸோ ஆல் தி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஒன்லி பை த OS. OS தான் நமக்கு செக்யூரிட்டி எல்லா லெவல் ஆஃப் செக்யூரிட்டியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல், ஃபைல் லெவல்ஸ் எல்லா செக்யூரிட்டியும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகே, the next one is a fault tolerance. The operating system should be robust. So ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. எப்படி ஏன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்றோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்றப்ப ஏதாவது ஒரு இடத்துல கனெக்ஷன் மிஸ் ஆயோ இல்ல வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன்ல ஏதாவது கரெக்ட் ஆகி இந்த மாதிரி ஃபால்ட் வந்ததுன்னா அந்த ஃபால்ட்டையும் வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கொடுக்கறது நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி பேர் தான் ஃபால்ட் டாலரன்ஸ். நமக்கு ஹேங் ஆகி அப்படியே நிற்காம ஃபர்தரா என்ன பண்ணணுங்கிற சொல்யூஷனையும் கொடுக்கறதுக்கு பேரு நமக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரிட்டைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஒர்க் ஆகிறதுக்கு உண்டான கண்டிஷனை வந்து நமக்கு கொடுக்கும். File management. File management is an important function of the OS which handles the data storage techniques. So file management பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டாஸ் ஃபைல்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல நமக்கு ஸ்டோர் பண்ணணும், ஃபோல்டருக்கு இல்லையா, டைரக்டரிக்கு இல்லையா, எப்படி ஸ்டோர் ஆகணும், எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஒர்க் எல்லாம் நடக்கிற இடத்துக்கு பேர் தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட். த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் த ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் த சிஸ்டம் ஆன் ஏ கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ல டைரக்டரி இருக்கும், C:, D: அந்த மாதிரி டைரக்டரிஸ் இருக்கும். அந்த டைரக்டரிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சப் ஃபோல்டர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. சப் ஃபோல்டர்ஸ்குள்ள தான் நமக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து
ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. ஓகே, so any type of data in a computer is stored in the form of the file directories folders through file allocation table. so எந்த ஃபைல் எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கு, எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைல் அலோகேஷன் டேபிள் அப்படிங்கிறதுல தான் நமக்கு இருக்கும். ஃபைலோட சைஸ் என்ன, ஃபைலோட நேம் என்ன, அதுல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு, எவ்வளவு மெமரிஸ் வந்து எடுத்திருக்கு, எந்த ஃபோல்டர் கீழே இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த FAT அப்படிங்கிற டேபிள்ல இருக்கும். The FAT stores the general information about files name, type, size, starting address and accessing mode. இது எல்லாமே நமக்கு இந்த FATல வந்து FAT டேபிள்ல வந்து நமக்கு இருக்கும். Then the file manager of the operating system helps to create, edit, copy, allocate the memory to the files and also updates the FAT. நமக்கு வந்து ஃபைல் மேனேஜர்னு ஒரு பார்ட் உண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ண ஃபைல் ஏதாவது எடிட் பண்றது, இல்ல காப்பி பண்றது, மெமரியில் அலோகேட் பண்றது, அதுல ஏதாவது எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் டெலிட் பண்ணிட்டு அப்டேட் பண்றது, இது மாதிரி வேலையெல்லாம் நமக்கு ஃபைல் மேனேஜர் தான் நடக்கும். அதே மாதிரி FATல இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்றதும் ஃபைல் மேனேஜர் தான். The OS also takes care of the files that are opened with the proper access rights to read and edit them. OS ஓட பர்மிஷன் இல்லாம அந்த ஃபைல்ஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்கவும் முடியாது, அதுல எதையும் எடிட் பண்ணவும் முடியாது. ஸோ OS தான் ஃபுல் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது ஃபைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஸோ தெர் ஆர் த ஃபியூ அதர் ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். வேற என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா NTFS அப்படின்னு சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம், அண்ட் EXT2 அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல யூஸ் பண்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸோ இப்படிதான் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து 2.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு பாருங்க, அது எங்க எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாம் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள டேட்டாங்கிற ஒரு சப் ஃபோல்டர், அந்த டேட்டாங்கிற சப் ஃபோல்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற செகண்ட் ஃபைல் தான் 2.txt. ஸோ இப்படித்தான் நமக்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி கொடுக்கும், கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த வேலையை பார்க்கறது தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட். மல்டி ப்ராசஸிங். So this is the feature of the operating system. It has 2 or more processor for a single running process. அதாவது more than one ப்ராசஸர்ல நமக்கு more than one ப்ராசஸர்ல சிங்கிள் ஒர்க்கிங் பண்றதுக்கு பேரு மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு சொல்றாங்க. The processing takes place in parallel is also known as the parallel processing. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இதுக்கு பேர் parallel processing அப்படின்னு சொல்லலாம். ஸோ parallelல நமக்கு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுனால சீக்கிரமா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். ஈச் ப்ராசஸர் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் டாஸ்க். ஒரே டாஸ்க்ல வேற வேற பார்ட்டை வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது, வேற வேற ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்றப்ப அதோட ரிசல்ட் வந்து சீக்கிரமா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ parallelல ஒர்க் பண்றதுனால தான் இதுக்கு பேர் parallel processing அப்படின்னு சொல்றாங்க. Since the execution takes place in parallel, this feature is used for high speed execution and increase the power of the computing. நமக்கு ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரத்தை வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான் மல்டி ப்ராசஸிங். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் ப்ராசஸருக்குள்ள பாத்தீங்கன்னா கோர் 1, கோர் 2, கோர் 3, கோர் 4 ப்ராசஸர் இருக்கு. ஒவ்வொரு ப்ராசஸருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 4 ப்ராசஸ்மே பாத்தீங்கன்னா 4 ப்ராசஸருக்கு அட் அ டைம்ல பேரலலா கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸிக்யூட் பண்றப்ப 4 ப்ராசஸ்மே சேம் டைம்லயே நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அப்ப நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்பீட் அப் பண்றதுக்காக தான் இந்த மல்டி ப்ராசஸிங் ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கொடுத்துருக்காங்க. The next one is a time sharing. This is one of the feature of the operating system. It allows the execution of the multiple tasks or process concurrently. நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிபிள் டாஸ்க் இருந்ததுன்னா அதுக்கு டைம் வந்து அலோகேட் பண்ணி ஒரு ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணி அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணும். For each task, a fixed time is allocated. This division of the time is called as time sharing. இந்த மாதிரி டைமை ஷேர் பண்ணி நமக்கு ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுனால ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணி டைம் ஷேர் பண்றதுனால தான் இந்த டெக்னிக் பேரு டைம் ஷேரிங். Okay, the processor switches rapidly between the various process after a time is elapsed or the process is completed. இப்போ நமக்கு ப்ராசஸர் ஒவ்வொன்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரோட வேலை முடிஞ்சாலும் முடியாட்டி அந்த டைம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நமக்கு போயிடும், ப்ராசஸர் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். ஸோ அதே மாதிரி அன்டில் நமக்கு எப்படி எது வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நமக்கு அந்த டைம் ஷேரிங் வந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த டைம் ஷேரிங் டெக்னிக்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா P1 P2 P3 டைம் வந்து அலோகேட் பண்றாங்க. ஒவ்வொன்னுத்துக்கு பார்த்தீங்கன்னா P1க்கு 30 மினிட்ஸ், P2 40 மினிட்ஸ், P3 வந்து 50 மினிட்ஸ். ஓகே. ஸோ இப்போ P1 கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்குது. ப்ராசஸர் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 20 மினிட்ஸ். ஸோ 20 மினிட்ஸ் வந்து ஃபிக்ஸட் டைமிங். அப்போ P1க்கு நார்மலா அதோட ஒர்க் முடிக்கிறதுக்கு 30 மினிட்ஸ் தேவை. பட் 20 மினிட்ஸ் தான் நமக்கு ப்ராசஸர் டைமிங் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் டைமிங். அப்போ அந்த 20 மினிட்ஸ் டைம் எக்ஸ்பைரி ஆகிறப்ப நமக்கு என்னன்னா அடுத்த ப்ராசஸ் P2க்கு போயிடும். ஸோ அப்போ 10 இது வந்து ரிமைனிங் தட் ப்ராசஸ் இருக்கும் அதில் பெண்டிங். 30 மைனஸ் 20 10 இருக்கும். ஸோ அடுத்து P2க்கு போயிடுது. P2ல வந்து 40 இருக்கும். ஸோ 40ல 20 கம்ப்ளீட் ஆகும், எகைன் 20 இருக்கும். தென் P3 வந்துடும். P3 பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ். 50 மினிட்ஸ்ல 20 மினிட்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். திரும்பி நமக்கு என்ன வந்துடும், P1 வந்துடும். P1 நமக்கு என்ன இருக்கு, எகைன் 10 மினிட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ 10 மினிட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு P2க்கு வரும். ஸோ P2ல 20 இருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு P3. ஸோ P3 வந்து நமக்கு ஆல்ரெடி 20 கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. அகைன் 20 plus 20 40. ஸோ 50 டோட்டலி. ஸோ 50 minus 40 equal to 10. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா திரும்பி எகைன் P3 வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒன் பை ஒன்னா ஒர்க் பண்றது பேரு டைம் ஷேரிங். ஓகே. இஃப் த ப்ராசஸ் P2 could not complete within the 40 minutes, then current process P2 will be passed and switch over to the next process. ஓகே. ஸோ ஒரு பிக்சட் டைம் நமக்கு எக்ஸ்பைரி ஆகிறப்ப அடுத்தடுத்த ப்ராசஸை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டே போகும். ஓகே. ஸோ இதுக்கு பேரு டைம் ஷேரிங் சிஸ்டம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 5 யூசர் இருப்பாங்க. நடுவில் வந்து CPU இருக்கு. CPU வந்து ப்ராசஸர்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு 5 மினிட்ஸ் வந்து டைமிங் வந்து அலோகேட் பண்றாங்கன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் 1க்கு 5 மினிட்ஸ், யூசர் 2 5 மினிட்ஸ், யூசர் 3 5 மினிட்ஸ், யூசர் 4 5 மினிட்ஸ். அந்த 5 மினிட்ஸ்ல ஒர்க் கம்ப்ளீட் ஆனாலும் கம்ப்ளீட் ஆகாட்டியும் அடுத்தடுத்த யூசருக்கு வந்து CPU வந்து அலோகேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. இப்போ கரண்ட் யூசர் 5 அப்படின்னா அதுக்கு 5 மினிட்ஸ் டைம் இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் CPU எதுக்கு போகும்னா யூசர் 6க்கு போகும். தென் அது முடிஞ்சதுக்கு அடுத்து யூசர் 1க்கு வரும். ஸோ இதே மாதிரி டைம் ஷேர் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் டைம் ஷேரிங். Distributed operating system. This feature takes care of the data and application that are stored and processed on multiple physical location across the world over the digital network. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியா டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இல்லை ரிசோர்சஸ் ஷேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ்ட் டு ஆக்சஸ் shared data and files that reside in any machine around the world. உலகத்துல இருக்கிற எந்த மெஷின்ல எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை வேணாலும் எந்த கம்ப்யூட்டருக்கு வேணாலும் நம்ம சென்ட் பண்ணலாம். இல்லை வேற கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டாஸை நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The user can handle the data from different location. ஸோ டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து வேற ஒரு லொகேஷன்ல இருந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஏ அப்படிங்கிற அந்த பில்டிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல நான் என்ன பண்றேன், அடுத்த ஊர்ல இருக்க வேற ஒரு பிளாட்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் இங்க இருந்தே என்ன பண்ணலாம், ஆக்சஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை நான் வேற ஒரு கம்ப்யூட்டர்ல ஆக்சஸ் பண்றதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தி யூசர் கேன் ஆக்சஸ் as if it is available on their own computer. நம்ம கம்ப்யூட்டர்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ல ஆக்சஸ் பண்ண முடியும். The advantage அப்படின்னு பார்த்தீங்கன்னா a user at one location can make use of all the resources available at another location over the network. இப்போ ஒரு நெட்வொர்க்னா நமக்கு என்னன்னு தெரியும். நெட்வொர்க் மீன்ஸ் a collection of connected computers தான் நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. மேன் நெட்வொர்க்ஸ், லேன் நெட்வொர்க்ஸ், வேன் நெட்வொர்க்ஸ், இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த நெட்வொர்க்ஸ்ல கனெக்ட் ஆகிருக்கிற எந்த ஒரு ரிசோர்ஸை வேணாலும் நம்ம வேற ஒரு சிஸ்டம்ல நம்மளால வேற லொகேஷன்ல இருக்கிற சிஸ்டம்ல ஆக்சஸ் பண்ண முடியும். ரிசோர்சஸ்னா பிரிண்டர், ஃபேக்ஸ் மிஷின், இது மாதிரி இருக்கிறத நம்ம ரிசோர்சஸ்ன்னு சொல்றோம். இப்ப நம்ம கிட்ட பிரிண்டரே இல்லை, வேற பில்டிங்ல ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் மூலமா வேற கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கிற அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிரிண்டரை என்னால யூஸ் பண்ண முடியும். அதாவது நெட்வொர்க் இருந்தா, ஓகே, நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தா. எனி
கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி in the network. ஸோ நெட்ஒர்க்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ரிசோர்ஸை வேணாலும் நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இம்ப்ரூவ் த இன்ட்ராக்ஷன் வித் கம்ப்யூட்டர் கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல யாருக்கிட்ட வேணாலும் நம்ம என்ன பண்ண எந்த கஸ்டமர்கிட்ட வேணாலும் பேச முடியும், இன்டராக்ட் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் மூலமா. ஓகே, ஸோ கிளைண்ட் கிட்ட பேச முடியும். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். அண்ட் ரெடியூஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். அதாவது ஒரே கம்ப்யூட்டரே எல்லா ஒர்க்கும் பண்ணாம ஸோ நம்மளோட ஒர்க் லோட் என்ன பண்ணிடும்னா நெட்ஒர்க்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஸோ சைமல்டேனியஸா நமக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகுறதுனால லோடு வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸும் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு, நெட்ஒர்க் வழியாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புகிறாங்க, இன்னொரு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் இருக்குது. ஸோ ஒரு இதில் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். எந்த லொக்கேஷனில் உலகத்தில் இருக்கிற எந்த லொக்கேஷனில் கனெக்ட் ஆகிருக்கிற கம்ப்யூட்டரில் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.